வெல்கம் டு கிஷோர் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024-25 கல்வியாண்டு, அதாவது 2025 ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய ஆனுவல் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம் டைம் டேபிள் தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். திருத்தப்பட்ட தேர்வு கால அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேபிள் வந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ அதை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையே இதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் டேபிள் போட்டோம், அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட். அதில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். 6th to 9th எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து மட்டும்தான் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயும் தென்காசி டிஸ்ட்ரிக்கு லோக்கல் ஹாலிடே சொல்லியிருக்கிறாங்க. தென்காசி டிஸ்ட்ரிக் லோக்கல் ஹாலிடேவாக இருந்தாலும் இந்த தேர்வில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் என்னைக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸாம் சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இது தமிழ்நாடு முழுவதும் ஃபாலோ பண்ணுற டைம் டேபிள். ஸோ இதுக்கு லோக்கல் ஹாலிடே விட மாட்டாங்க. தேர்வு இல்லாத மாணவர்களுக்கு தான், என்றைக்கு லோக்கல் ஹாலிடே சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி தேர்வு இல்லாத மாணவர்களுக்கு மட்டும்தான் விடுமுறை அளிக்கப்படும். ஸோ 7ஆம் தேதி 7/4/2025 எல்லாருக்குமே தமிழ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டைம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு காலையில், அண்ட் 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்டர்நூன். 8ஆம் தேதி விருப்ப மொழி, அது நமக்கு தேவையில்லை. 9ஆம் தேதி ஆங்கிலம், 11ஆம் தேதி கணிதம், அதோட ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுக்கு முடியுது. அப்புறம் 15ஆம் தேதி அறிவியல் 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 17ஆம் தேதி சமூக அறிவியல். பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு 11ஆம் தேதிக்கு அப்புறமே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விடுமுறை இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருந்தாலும் 90% 11ஆம் தேதிக்கு அப்புறமே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தேங்க்யூ.